நம்மளை கர்த்தர் சிறு வயதிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பாடும்படியாக, மகிழ்ந்து பாடும்படியாக, ராஜாவுடைய சமூகத்திலே அவரை மகிழ்ந்து புகழ்ந்து பாடும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை தேவனே, ஆண்டவரே நான் என் பாவியா இருக்கிறேன், என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆயக்காரன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். நாம் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே சிறு வயதிலிருந்து நீர் என்னை அடித்தீர் கர்த்தாவே, ஆண்டவரே நான் உடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தாவே, நாம் அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்த்தரத்தில் எனக்கு சொந்தக்காரர் அவர் ஒருவர் தான், எந்த உள்ளத்திலே அவர் எனக்கு வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எஸ், இந்த பார்த்திரத்திலே சொந்தக்காரராய் நம்முடைய இருதயத்திலே அவர் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது நாளாகம புஸ்தகத்திலே நம் தெபோராள் என்கிற ஒரு நீதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெபோராள் என்ன பண்ணுகிறாள் என்றால், சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து பயத்தோடு கூட தேவனை ஆராதனை செய்து அவருடைய கட்டளைகளை அவள் கை கொண்டு வந்தாள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனமாய் இருந்து கூட அந்த ஜனத்தை அவர் என்ன பண்ணுகிறார், அவர் கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் தன் பாவத்திலே அவர் மரித்து போய் தன் பாவத்திலே மிகுதியா இருக்கும் பொழுது, தன் பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் தூரம் போகும் பொழுது அந்த தெபோராள் என்கிற ஒரு பெண்மணியை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய சமூகத்திலே அநேக ஜனங்கள் இருந்தார்கள், நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், அநேக பலசாலிகள் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள். ஆகிலும் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாவம் செய்து தன்னுடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது அவருடைய பாவம் அக்கிரமம் மிகுதியான இருந்தபடினாலே அவர்களை என்ன செய்கிறார் தேவன்? புற ஜாதிகளிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை பாவங்களும் நாம் மீறுதல்களும் செய்திருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில், இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மீறுதல்களை நாம் தேவனிடத்திலே ஒத்துக்கொள்ளுகிறதில்லை, நம் பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறதில்லை. இதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் செய்தார்கள். அவர்கள் தெபோராளிடத்துல வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் தேவ பிள்ளைகளை நோக்கி, பாஸ்டர்மார்களை நோக்கி, தேவனுடைய காரியங்களை செய்கிற அலுவலா இருக்கிற ஜபத்துல இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லு அவர்களை தேடி நாம் செல்லுகிறோம், எங்களுக்கு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி. ஆனால் தேவனிடத்திலே நாம் எப்பொழுதுமே நாம் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அவர்களிடத்துல நாம் போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கேட்டு விட்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? மனிதனிடத்திலே போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிறார், தேவனிடத்தில் வருகிற ஜனங்கள் ஒரு நாளும் மனிதனை நம்ப கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ராஜாவாகிய தேவனிடத்தில் அவர்களுக்கு முறையிடுகிறார்கள், எங்களை நீர் மீட்டுக் கொள்ளும், புறஜாதியினிடத்தில் நாங்கள் அடிமைத்தனப்படுகிறோம், எங்களை ரொம்ப கொடூரமாக எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், எங்களை விடுவியும் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்திலே கேட்டார். ஆனால் அவர் விடுவிக்கிறதுக்கு இறங்குகிறார். ஆனால் அவர்கள் பாவத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தெபோரா என்கிற ஒரு ஸ்திரீயை அவர் வைராக்கியமாய் எழுப்பினார். ஹல்லேலூயா. அவள் நியாயாதிபதியாய் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் 40 வருடங்கள். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்களும் எத்தனை பலசாலியான பிள்ளைகள் இருந்து கூட கர்த்தருக்கு பயப்படுகிற ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே பயப்படுகிறவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மனிதனுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவள் நியாயம் விசாரித்தாள். தேவனுக்கு முன்பாக அவள் புலம்பி அவளிடத்தில் அழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இங்க இருக்கிறது அநேக கட்டுண்ட ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக, அநேக பாவத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக கிறிஸ்து இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி போனார். ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி பாடும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் நிறுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் மீட்பை அல்ல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று நாம்
நாம் கேட்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்கவில்லை. தன்னுடைய பாவத்தை நிமித்தம் தான் தன் ஜனங்களை அடிமைத்தனப்படுத்தினார் என்பதை, புறச்சாதிகளிடத்தில் அடிமைப்படுத்தினார் என்பதை உணராமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறது, என் தேவையை நீங்க சந்திங்க ஏசப்பா என்று சொல்லி, ஆண்டவரே நான் நோயாய் இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு குறைபாடு உள்ளவளாய் இருக்கிறேன், என் குறையை நீ நிவர்த்தி செய்யுங்க என்று நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளைகளை சமாதானத்திலே நடத்தும் என்று கேட்கிறோம். என் பிள்ளைகளை சுகபத்திரமாய் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சுகமான ஒரு பிரசவத்தை கொடுங்க என்று கேட்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவத்திலே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு என் ஆத்துமாவை நீங்கள் ரட்சியுங்க என்று கதறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைய கால வேளையிலே கர்த்தர் தெபோராளை ஞாபகப்படுத்தினார். வைராக்கியமாய் எழும்பின ஒரு பெண்மணி, தேவனுக்கு முன்பாக அவள் அத்தனை ஆண்களுக்கு முன்பாகவும் யுத்த களத்திலே அவள் இறங்கி நின்றால் பயப்படாமல். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் அவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தபடி தைரியமாய் அவள் அந்த போர்க்களத்திலே இறங்குறார். நாம் போர்க்களத்தில் இறக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது எழுப்புதன் காலம் அல்லவா? முன்மாறி பெய்த தேவனாவர் பின்மாறியும் அவர் பெய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எழுப்புதல் வர வேண்டும் என்றால் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்திலே ஒரு பாடலை கூட பாடி நம் ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு தெபோராளை போல வைராக்கியமாய் எழும்புங்கள். ஆண்டவரே இந்த உலக மனிதன் என்னை ஒன்றும் செய்ய மாட்டான், இந்த உலக மனிதனுடைய வார்த்தைகளுக்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சத்துக்கோ, பசிக்கோ, நாசமோசத்துக்கோ, பட்னிக்கோ, வேதனைக்கோ, கண்ணீருக்கோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சர்வத்தில் படைத்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், அவர் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவரே கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயங்களை சத்தமாக நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக கர்த்தாவே, ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களை பாராதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை தேவன் அப்பா கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ராஜா, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு தூரம் போனார்கள். ஆனாலும் இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தாவே சுயாதீன பிரமாணத்தின் காலத்திலே உம்முடைய இரத்தமும் உம்முடைய சரீரமும் உம்மோடு கூட எங்களை சேர்க்கிறது ராஜா. அவைகளை நாங்கள் அபாத்திரமாய் பாடம் பண்ணாதபடிக்கு நியாயத்தோடு நீதியோடு கூட உம்முடைய கட்டளையிலே நாங்கள் கை கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தேவனப்பா நீங்கள் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீர் அல்லவோ ராஜா. ஆண்டவரே நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. வேதனையோடு கூட வந்திருக்கிறாயா, கண்ணீரோடு கூட வந்திருக்கிறாயா? ஐயோ நான் பரிசுத்தமாக என்னால முடியவில்லை, எப்படி இந்த பரிசுத்தத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறது என்று வழி தெரியாம வந்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி, ஓ என் வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளம் புறவும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டறியக்கூடியவனாயிருக்கிறான் என்று சொல்லி உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியில உள்ளத்தோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் தேவன் அப்பா, அனுதினமும் ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் பாவம் செய்து ஆண்டவரே நாங்கள் பின்மாறி போகிறோம் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகளிலே பாவம் உண்டு கர்த்தாவே, எங்கள் சிந்தனைகளிலே பாவம் உண்டு தேவன் அப்பா, எங்கள் பார்வையிலே பாவம் உண்டு கர்த்தாவே, எங்கள் நடக்கையிலே பாவம் உண்டு கர்த்தாவே, எங்கள் கரங்களின் கிரியைகளிலே பாவம் உண்டு. ஓ ஹல்லேலூயா. ஈதரோரி வீர பௌடரவ ஷபல பதுரவனவ ஈகதோரி விகவர வம்சஸ்யார பௌடன அதரோரி வீரவர பௌடன ஈகரோரி விகவர வம்சஸ்யார பௌடன அக்கரோரி விகவன ஈககோர பௌட ஈவல் வம்சஸ்யார பௌடன ஈகரோரி விகவர பௌடன அதரவர வம்சஸ்ய ஈகதனகல்க ஷந்தனகல்கோ ராதுன ஈவதுரவர பௌடரவர வம்சராரி விகவர பௌடன. ஓ
நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் எழும்ப வேண்டும். ஓ தேவனுடைய சமூகத்திலே நீ அமைதியாய் இராதே, உன் வாயை மூடிக்கொண்டு இருக்காதே, உன் இருதயத்தை நீ அமைதியாய் வைத்திருக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களே பாக்கியவான் என்று சொல்லி, இருதயம் நொறுங்குண்ட உள்ளத்திலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ கர்த்தாவே, என் இருதயத்தை நீ விலக செய்யும் அப்பா. ஆண்டவரே, சதையான இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி மகளே நீ கேளண்டவர் சொல்லுகிறார். என் இருதயம் அடிக்கடி கடினப்படுகிறது, ஐயோ கண்ணீர் சிந்த முடியவில்லை, என் மகனுக்காக என் மகளுக்காக மட்டுமே நான் நிற்கிறேன். இந்த உலகத்திற்காக பாவத்தை சுமந்து நின்றார் கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய குமாரனையே அவர் சோதித்தவர். நீங்க நினைத்து பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசு பரிசுத்தமாய் உலகத்திலே அவர் பிறந்தவர். அவர் கன்னிமரியின் வயிற்றிலே அவர் ஆண்டவர் ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு அப்படி அவர் பிறந்தவரையே அவர் சோதித்தறிந்தார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நம்மை போல் எல்லாவற்றிலையும் அவர் ஆண்டவரை பாடுபட்டு சோதித்து அறிந்த பிறகு அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவத்திலே கர்ப்பம் தரித்த நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறோம். உன்னையும் என்னையும் அவர் சோதிக்காமல் விடுவாரோ? நீ சோதிக்கும் பொழுது நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குன்றினதாயிருக்கிறது என்றவர் சொல்லுகிறார். உன் பலம் குன்றி போயிருக்கிறது, நீ பலப்படுத்தி என்றவர் சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாய் இரு என்றவர் சொல்லுகிறார். புருஷனை போல எழும்பி நிமிர்ந்த நெல் என்றவர் சொல்லுகிறார். ஓ ரீகவே ரீவி பௌடனா இவரே ரீபதுரமான பௌடனா அசவே ரீகல வம்சஸ்யார பௌடனா உங்கள் துக்க சந்தோஷமா மாறே, உங்கள் காவலை கண்ணீரெல்லாம் மறைந்து விடு, உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறே, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கைவிட மாட்டார் நம் இயேசு, கைவிட மாட்டார் நம் இயேசு, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ நினைக்கலாம் கிறிஸ்து இயேசுவே சோதித்து அறிந்த தேவன் என்றால் உங்களை அவர் சோதிப்பார். நீ சோதிக்கும் பொழுது நீ விழுந்து கொண்டிருக்கிறாய் என்றவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல நீ ஜீவ பலியாக வேண்டும். கிறிஸ்துவை போல நீ ஜீவ பலி ஆகாவிட்டால் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் கிறிஸ்து இயேசு உங்களிடத்தில் சொன்னார், என்னை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல என்று சொல்லி, என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவர்கள் அல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் உன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதானே நம்மளால முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் பாவத்திலே விழுந்து கிடக்கிறேன். என்னால அயலகர்காரை கூட நேசிக்க முடியவில்லை, என் சொந்த பிள்ளையை கூட நேசிக்க முடியவில்லை, என் மருமகளை நான் நேசிக்க முடியவில்லை, என் மருமகனை நான் நேசிக்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், கடந்ததை நினைத்து நீ கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்து விடு என்று சொல்லி, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, புதியன செய் இன்றே நீ புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார்,
மகனே இன்றே நீ காண்பாய், மகளே இன்றே நீ காண்பாய். எஸ்டடி உன்னுடைய நாடி நரம்பிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பலகீனமான ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, உன்னுடைய சரீரத்திலே நரம்புகளே ஏதோ ஒரு பலகீனம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தரை சுகப்படுத்துகிறார். நாமத்தினாலே இதோ விடுதலை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். நான் இதை விடுவிக்கிற கர்த்தர் என்று சொல்லி கடந்ததை நினைத்து நீ கலங்க வேண்டாம். இப்பொழுதே கர்த்தர் உன் நரம்புகளை பலப்படுத்துகிறார். உன் நரம்புல ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவன் சொல்லுகிறார், இதோ அது வெளிப்புறத்திலிருந்து அல்ல உட்புறத்திலிருந்து புறப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஓ, உன் மாமியாரை உன்னை நேசிக்க முடியவில்லை இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை நேசிக்கிறவரை நீ நேசித்தால் உனக்கு என்ன பலன் என்று அவர் கேட்கிறார். வேத வசனத்தை நீ வாசித்து புறப்பே தள்ளுகிறதுக்கல்ல, அதன்படி செய்கிறவனே பாக்கியவானாயிருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். அதன்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு சொந்தக்காரராயிருக்கிறான். ஓ, உலக பிரகாரமான ஒரு கம்பெனிக்கு நீ ஆண்டவரை படித்து பட்டம் தரித்து அதுக்கு தகுதி பெற்றால் மட்டும்தான் அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்கு நீ தகுதி பெற்றால் தான் அங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஹல்லேலூயா. இதோ நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் திருவிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று அது திறப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி. தேவன் அன்பாயிருக்கிறாரு, நீங்களும் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஒரு நாடி நரம்பை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னால் அதை நம்ப முடியவில்லை, அவிவிசுவாசம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி நம்புகிறது? இத்தனை காலம் நான் வாழ்ந்த போது நான் நடுக்கத்தோடு விரைகளோடு விட இருந்தேன். எப்படி இதை நான் நம்புறது? உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலம் கொண்டு திடமனதா இரு என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே அற்புதத்தை தேடிதானே வந்தாய். கர்த்தாவே, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீரோ, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன், ஆனா நீ எல்லாரிடத்திலும் மனரம்யமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நேசிக்காத மாமியாரை கர்த்தர் நேசிக்க சொல்லுகிறார். நீ நேசிக்காத உன் சகோதரர்களை நேசி என்று அவர் சொல்லுகிறார். ஓ, இந்த சகோதரர் காண்கிற இந்த மாமியார் இடத்திலும் காண்கிற இந்த சகோதரிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும் என்றவர் கேட்கிறார். ஓ, மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. தரித்திரம் என்பது அது ஒரு குறைபாடல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் மாம்சத்தை உருவாக்கினேன் என்றால், நரம்புகளை நாடி நரம்புகளை உருவாக்கினேன் என்றால் அவைகளை போஷிப்பிக்கிறதுக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிற தேவன் என்றவர் சொல்லுகிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம். ஓ, நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். ஹல்லேலூயா. எஸ் டாடி, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கின்றார். ஹல்லேலூயா. உதரத்திலிருந்து ஊறி வருகிற தண்ணீர்களை நாற்றம் எடுத்து, ஐயோ நான் யாரிடத்தில் இதை சொல்லுவேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், இதோ பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நான் சுகப்படுத்தினேன் அல்லவோ, அதை நான் விரும்பி போகவில்லை, அவள் விரும்பி வந்து சுகமடைந்தாள். ஹல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை இருந்தால் இப்பொழுது நீ சுகம் பெற்றுக் கொள்ளவர் சொல்லுகிறார். ஓ, உன்னுடைய யூட்ரஸ்ல இருக்கிற அத்தனை கழிவுகளையும் கர்த்தர் வெளியேற்றுகிறார். ஓ, குழந்தை வாழ்ப்பில்லையே, என்னால குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லையே, என்ன சாபக்கட்டோ, யாருடைய ஆண்டவரை கண்ணீரோ, யாருடைய சாபமோ என்று நினைக்கிறாய் அல்லவோ, கர்த்தர் சொல்லுகிறார், எவருடைய சாபமும் இல்லை, எவருடைய கண்ணீரும் இல்லை என்று சொல்லி உன்னை தேவனுடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்ளும்படியாக மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. தேவன் விரும்புகிறதை
கர்த்தர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. என் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேனே தவிர வேறென்றும் நான் உலகத்தில் வரவில்லை என்று கர்த்தர் சொன்னார். அது போல தேவன் சொல்லுகிறார், இதோ உன்னை சுகப்படுத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி, ஓ உனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே உதர பகுதியிலே, ஆண்டவரே யூட்ரஸ்ல இருக்கிற எல்லா கழிவுகளும் நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுகிறது. இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறார். அந்த இடத்திலே தேவன் அப்பா, தேவன் சொல்லுகிறார், மறைந்திருக்கிற கிருமிகள், மறைந்திருக்கிற ஆண்டவர் அப்பா, உன்னுடைய ஆண்டவரை சரீரங்கள் வளர்ச்சி அடைய விடாமல் அவைகளை அரித்து கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கரங்கள் என்றவர் சொல்லுகிறார். ஓ அநேக வருஷங்கள் ஆண்டவர் அப்பா சாத்தானுக்கு வழிபாடுகளை கொடுத்த ஆண்டவர் அப்பா, கேடான பாதைகளை நீ கடந்து வந்தாய். கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானை பிரியப்படுத்தின அதே நாவுகளினால் என்னை நீ துதிக்க வந்திருக்கிறாய் என்று சொல்லி, நீ அறியாமல் இருந்தாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் அறியாமையை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி, நீ அறிந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டாய் என்று சொல்லி, இப்பொழுது கர்த்தர் உன் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னித்து உனக்கு கர்த்தர் புத்திர ஸ்வீகாரத்தை கொடுக்கிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, சாப கட்டுகள் வேதனைகள் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவோ, தாய் தகப்பனுடைய சாபங்கள் ஆண்டவர் அப்பா, தாய் தகப்பனுடைய பாவங்கள் ஆண்டவர் அப்பா வாசற்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. ஓ உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, என் நெஞ்சமே நீ நெகிழாதே என்று சொல்லுகிறான். என் நெஞ்சமே, என் ஆத்துமாவே, நீ அமர்ந்திரு தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி, நீ வெளியில வாயில பேசல என்றாலும் உன் இருதயத்தினுடைய அக்கிரமங்களை கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். இருதயத்தின் அக்கிரமங்கள் மிகுதியாகும் பொழுது சாபங்கள் புறப்படுகிறது. எந்த சாபங்கள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ இப்படி செய்யவில்லை என்றால் இப்படி ஆகும் என்று ஒரு சாபத்தை கர்த்தர் ஆண்டவரே வரிசையாக நிறுத்தி வைத்தார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் வேண்டுமா இல்லை சாபங்கள் வேண்டுமா என்று சொல்லி, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அதிகாலையிலே 4 மணியிலே ஆண்டவரை விழிப்போடு கூட எழுந்து நின்று என்னுடைய சமூகத்துல முழங்கால் படி போட்டு கண்ணீரோடு கூட நில்லு. நான் உன்னுடைய ஆண்டவரை புத்திர ஸ்வீகாரத்தை உனக்கு நான் தந்து, நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து நான் விருத்தி அடைய செய்கிறவனாய் இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, அடிக்கடி ஆண்டவர் அப்பா பின்தலை வலியினால தேவன் அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஐயோ என்னால இதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி தேவன் அப்பா, கர்த்தருடைய பலன் உனக்குள்ள ஆண்டவர் அப்பா இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை உனக்குள் இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அவை விசுவாசத்தினால் அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்திலே சாபங்கள் வந்தது, குடும்பத்திலே பிரிவினைகள் வந்தது, குடும்பத்தில் ஆண்டவரை நாச மோசங்கள் வந்தது, குடும்பத்தில் ஆண்டவரை நோய்கள் வியாதிகளும் வந்தது, குடும்பத்திலே மரணங்கள் வந்தது, குடும்பத்திலே ஆண்டவர் அப்பா எல்லா ஆண்டவர் அப்பா காரியங்களும் வந்தும் இன்னும் உணராதிருக்கிறாயோ? உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனே. சர்வத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன், ஆமென், தப்பி செல்ல வழி செய்வார். உன்னை தப்பி செல்ல வழி செய்வார். உன்னை தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல சமாரியன் இயேசு உன்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு உன்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியனாய் தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார்.
ஒரு நல்ல சமாரியனாய் உன்னை தேடி வந்திருக்கிறார். மகளே, உன் மகன் சாப கட்டுகளிலே அமுங்கி கிடக்கிறார். நான் எங்க சென்றாலும் வேலை செய்தாலும் அந்த பணத்தை நான் எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி, ஆனால் இந்த ஜெப வீட்டிலே தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தினுடைய ஒரு வேர், இந்த குடும்பத்திலிருந்து ஒரு வேர், அது உன் மகனாயிருக்கிறான் என்றவர் சொல்லுகிறார். இந்த குடும்பத்தில் ஆண்டவரே, முன்னோர்களுடைய வழியில வந்தவர்கள் உன்னுடைய குடும்பத்தார். அநேக ஏழைகளுக்கு தேவனப்பா, அநேக ஏழைகளுக்கு மோட்சித்த இந்த வீடு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆறுதலும் அடைக்கலமான வீடா இருக்கிறது என்று சொல்லி, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை காண்கிற தேவன் அல்லவா, எல்ரோயே நான் இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். நான் உன்னை காண்கிற தேவன் என்றவர் சொல்லுகிறார். இதோ ஆண்டவரே, நாச்சியாரிடத்திலிருந்து நான் வேதனையை ஆண்டவரை பட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கணவனுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ ஒன்றும் எனக்கு செய்யவில்லை, நான் ஒடுக்கப்பட்டேன், நான் நெருக்கப்பட்டேன் என்றவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ அடங்கி இருந்தபடியினாலே இன்றைக்கு தேவன் உன்னுடைய பிள்ளையை கைதூக்க போகிறார். இத்தனை ஆயிரங்கள், இத்தனை லட்ச கடன்கள் எப்படி தீரும்? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஒருவனும் எனக்கு தரமாட்டானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக ஆசீர்வாதத்திற்கு நான் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பும்படியாக இந்த வேற இந்த இடத்துல முளைக்க வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க நினையாத நாளிகையிலே நான் வரும்பொழுது இதோ உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கென்று உங்களுடைய ஆண்டவர் அப்பா, நீங்க கால் மிதித்த தேசத்திலேயே ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மோசேயினிடத்தில் சொன்னார், எனக்காக நீ ஆண்டவரே சப்பா இதோ ஒரு கூடாரத்தை உருவாக்கி என்று சொல்லி, அது ஆசாரிப்பு கூடாரம். கர்த்தர் சொன்னபடியே ஒரு மாற்றமும் இல்லாம நீ கட்ட வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனாலோ அதுல எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையாய் மோசே அந்த ஆசாரிப்பு கூடத்தை நான் எப்படி உனக்கு காண்பித்தேனோ, நான் உனக்கு எப்படி காண்பித்தேனோ அப்படியே நீ கட்டி என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த மகளை சொல்லுகிறார், இந்த குடும்பத்திலே நான் ஒன்று அழைத்து சொன்னேன், அது சொல்லாதபடியினாலே உங்கள் குடும்பங்களை நான் சின்ன பின்னமாக்கி விட்டேன் என்றவர் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதோ ஒரு சந்ததி எனக்காக எழும்பினது. நான் இதோ இரக்கம் உள்ளவராய் உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன். ஓ நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டை வேரோட பிடுங்கதான் நான் வந்திருக்கிறேன். நான் பிடுங்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா அதை ஆசீர்வாதத்தை காண்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். சாத்தானால் கட்டு வைத்திருக்கப்பட்ட தேவனே மரங்களுக்கு அடியிலே நீங்கள் கொடுத்த வழிகள் ஆண்டவரை மரங்களை நட்டு அவைகளுக்கு பூஜை செய்து அவைகளை ஆண்டவரை வழிபட்ட நாட்கள் உண்டு. அவைகளிலே ஊற்றின ரத்தம் இன்றைக்கு சமூகத்திலே உங்களை வரவிடாமல் இழுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஓ நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. பாவ கட்டுகள் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே சப்பா, எத்தனை சாபங்கள் ஆண்டவரே, இன்றைக்கும் தற்கொலை ஆவி உன் குடும்பத்தை விட்டு போகவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆண்டவர் அப்பா தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் சாத்தானோ பலி கேட்கிறான். ஒரு நாளும் ஜீவனை ஆண்டவர் அப்பா தேவன் கெடுக்கிறவர் அல்ல. உன்னுடைய மகனுடைய ஜீவனை அவர் கெடுக்கிறவர் அல்ல. தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறானா? நான் எதற்காக வாழ வேண்டும் என்று அவன் கேட்கிறானா? இந்த குடும்பத்தில் இருந்த வேரிலிருந்து முளைக்கப்பட்டாய். தேவன் சொல்லுகிறார், ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லி, ஈசாயினுடைய அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் துளிர். எத்தனை சந்ததி அதற்கு முன்பாக வந்தது என்று உனக்கு தெரியுமா? எத்தனை சந்ததி அதற்கு முன்பாக வந்தது என்று தெரியுமா? எதற்காக வேத பாட புஸ்தகத்தை ஆண்டவரே வேத பாடம் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு வயசாகி போயிட்டது, எனக்கு நீ ஆண்டவரே நாட்கள் இல்லை, நான் எப்படி இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிறது என்று நினைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேத பாடம் உனக்குள்ளது என்று. என்னுடைய ஆண்டவரே சப்பா, ஆராய முடியாத அதிசயங்களை கர்த்தர் உனக்காக செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே,
நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். எஸ் டேடி, நல்ல சமாரியனா எங்கள் குடும்பத்திலே நீர் எங்களை தேடி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவன் அப்பா உம்மோடு கூட இடைபெட கத்த நீர் எங்களை அழைத்திருக்கிறே கர்த்தாவே. பட்ட படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகளை கர்த்தர் ஆண்டவரே கண்ணுக்கு முன்பாக காட்டுகிறார். ஐயோ, பட்ட படிப்பை படித்து முடித்தும் ஆண்டவரே சப்பா தன்னுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ரீத ரீவல் லௌஷோரபவுடனா இகதோரி கபவுதனா தாய் தகப்பனுக்கு மறைத்து தேவனப்பா ஆண்டவரே அவள் செய்கிற காரியம் அவருடைய குடும்பங்களுக்கு சாபமாய் வருகிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் படி போடுங்கள் என்று சொல்லி, சீயோன் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நான் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்க வந்தேன், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இனி வருகிற சந்ததி சாபங்களை வாங்காதபடிக்கு உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக முழங்கால் படி போடுங்கள். அவர்களை பீறி போடுகிற நாட்கள் வருகிறது. உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக முழங்கால் படி போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, சாபங்களும் வேதனைகளும் வருகிற இந்த காலத்திலே கர்த்தாவே உன்னை ஆண்டவர் இவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார் அல்லவா ஆண்டவரே. இறுதிய நோயிலிருந்து கூட கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஓ, சாப கற்றிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். குடும்பம் உன்னை தூக்கி எறிந்தது வேண்டாம் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொன்னார், எனக்கு நீ வேண்டும் என்று உன்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஏன் என்று தெரியுமா? இதோ நான் உன்னை காண்கிற தேவன், எங்கேயோ இருந்தவர்களை நான் இடத்துல கொண்டு வந்தேன் என்றார். நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நான் கட்டி எழுப்புவேன் என்று என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அது யார் தடுத்தாலும் அது முடியாது என்று அவர் சொல்லுகிறார். மனைவியோ பிள்ளையோ தகப்பனோ தாயோ யார் எதிர்த்தாலும் நான் இது செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம் தேவன் அப்பா. கர்த்தாவே, நீர் அதை செய்து முடிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் மகனுடைய வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த ஆண்டவரே சப்ப வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். இதோ நீ எதிர்பார்த்திராத ஆண்டவரே சப்ப வேலை வாய்ப்பு உன் மகனுக்கு வருகிறது. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சப்பா ஏங்கி நிக்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. குழந்தை வாய்ப்பை கொடுப்பீராக தேவனப்பா. வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே சப்பா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கத்தர் கொடுத்து நிரப்புவீராக தேவனப்பா. கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கிற பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக தேவனே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நியாயம் விசாரிக்கிற தேவன் கர்த்தாவே. ஆயிலும் தேவன் அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெபோரால் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தாவே, அவள் ஒரு ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற நீதிபதியாய் ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்பினீர் கர்த்தாவே. அப்படியே உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் எழுப்புவீராக தேவனே. தங்களுடைய குடும்பங்களுக்கு அவர்கள் ஒரு நீதிபதியாய் இருக்கட்டும் தேவன் அப்பா. ஆண்டவரை தன்னைத்தான் ஆராய்ந்து அறிந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவன் அப்பா. அப்படி நீர் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவன் அப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற தேவன் அப்பா. ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவனே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஜெப குறிப்புகள் கர்த்தாவே நாங்களாய் உருவாக்குனதல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, இவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த இந்தியா தேசத்துக்குள்ள எந்த இடத்திலே தேவன் அப்பா கைவிடப்பட்டு மனம் நொந்த அந்த ஸ்திரீகள் இருந்தாலும் கணவர்கள் இருந்தாலும் தேவனே அப்பா ஆண்டவரே சப்பா தகாத உறவுகளிலே சிக்கிக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னேற முடியாமல் இருக்கிற ஆண்டவரே கணவன் மனைவிக்காக தேவன் அப்பா ஆண்டவரே சீரழிந்து பாலிய தொல்லையினால் சீரழிந்து கிடக்கிற இந்திய தேசத்து பெண்மணிகள் ஆண்டவர் அப்பா தன்னுடைய சுய இச்சையின் பிரகாரம் ஆண்டவரே ஆபாசமான உடைகளை அறிந்து கொண்டு கர்த்தாவே மக்களிடத்தில் ஆண்டவர் அப்பா இருதயங்களை ஆண்டவரை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் அப்பா எங்கள் ஆண்டவரை தேசத்தை விட்டு ஆண்டவரை துரத்தும்படியாக தேவன் அப்பா ஆண்டவரே சரோஜினி மாயா ஆண்டி இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவார்கள் நமக்கு முன்பாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, ஒரு சில அறிவிப்பு சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போயிடலாம். இப்போ நம்ம இங்க பைபிள் இன்ஸ்டிடியூட் மாதிரி இப்போ வேதத்தை கற்றுக் கொடுக்குறோம். வேத பாடத்தை அது எப்படின்னா 1 year கோர்ஸ் மாதிரி, டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி வித் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறோம். 2 செமஸ்டர் வரும். 5 மாதம் கிளாஸு, 1 மாதம் ரிவிஷனு, ஒரு சின்ன எக்ஸாமு, திரும்ப 5 மாதம் கிளாஸு, திரும்ப 1 மாதம் ரிவிஷனும் எக்ஸாமும் இருக்குது. இது நீங்கள் நேரில் கற்றுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் ஆடியோ கால் வழியாக இல்லை வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம். வேலைக்கு போகிறவங்கன்னா
நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துல வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து இந்த பரீட்சை எழுதி சர்டிபிகேட் வந்து வாங்கலாம். மாசம் 500 ரூபாய் வந்து கட்டி வந்து இதை படிக்கலாம். வாரத்துல 2 கிளாஸ் இருக்கும். நேர்ல வந்து படிக்கிறவங்க வியாழன் அல்லது வெள்ளி வந்து பகல்ல 10 to 11 இல்ல மத்தியானம் 1 to 2 இந்த வியாழன் வெள்ளி இருக்கும். 2 நாள் இல்ல ஒரே நாள் நான் 2 மணி நேரம் உட்காந்து 2 கிளாஸை முடிச்சுக்கிறேன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த மாசம் 500 ரூபாய் கொடுக்க முடியாதவங்களுக்கு இப்போ ஏன்னா இப்போ பெண்கள் அதிகமா இருக்கனால கணவர் வந்து அந்த பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லை, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் ஃப்ரீயாகவே வந்து எடுக்கலாம். சரியா, இதை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த அந்த அதில் என்ன போர்ஷன்லாம் வருதுங்கிறத நீங்கள் அப்புறமா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஊழியத்தை குறித்து மொத்தம் 27 லெசன் இருக்கு. 5 சப்ஜெக்ட் 27 லெசன் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டா. இது லெசன்ஸ் இன்னும் வந்து ஒரு 2 லெசன்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் கன்ஃபார்ம் வந்து சிலபஸில் 27 லெசன் இருக்கு, 5 சப்ஜெக்ட் இருக்கு. சரியா, அதே மாதிரி நம்ம இங்கே ஜெபிக்கிறோம் இல்லையா, ஒருவேளை ஒரு சிலர் இந்த குழந்தையின்மை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வேண்டி நம்ம அந்த கடைசி வாரம் மெயினாக அந்த கூட்டத்தை வச்சிருக்கு. புதன்கிழமை எல்லா மாதம் கடைசி வாரத்தில் உள்ள கூட்டம் இது. குறிப்பாக பெண்களுக்கு உள்ள கூட்டம். ஃபேமிலியில் யார் வேணா வரலாம், பெண்கள் அதே மாதிரி துன்மார்க்கத்தில் இருக்கிற கணவர், பிள்ளைங்க, அவங்களுக்கு வேண்டி நீங்கள் அது தொடர்ந்து 7 வாரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜெப குறிப்போட வாங்க. அந்த கடைசி வாரம் தொடர்ந்து 7 வாரம் நீங்கள் இருதயத்தில் ஜெபிச்சுட்டு வரும்போது அது கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதே மாதிரி உங்களுடைய ஜெப குறிப்பை இதில் எழுதி போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கும் இல்லையா, வசனத்துக்கு உட்பட்டு உள்ள ஜெப குறிப்பை நீங்கள் இதில் எழுதி இதுக்குள்ளே போடுங்க. கண்டிப்பாக அது அதான் யாருக்கு வேணுமோ உங்களுக்குன்னா நீங்கள் இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்கு வேணும்னா அவங்க பிள்ளைய ஜெபத்தோட விசுவாசத்தோட வந்து எழுதி போட சொல்லணும். கண்டிப்பாக அது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சரியா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். நமக்கு ஊழியர்கள், நம்மளுடைய ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. இப்போது தமிழ் அழகாக எழுதுகிறவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கு வேண்டி உங்கள் ஜெபத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தேவைப்படுறாங்க. வெளியில் சுவிசேஷம் அறிவிக்கிற எவாஞ்சலிஸ்ட் தேவைப்படுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அது ட்ராக்ஸ் கொடுக்க அது இதுக்கு இந்த மாதிரி ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த தன்னார்வம் இருந்ததுன்னா, ஏவப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்க, கேளுங்க, எப்போ எப்படி யார் கூட சேர்ந்து இதை பண்ணுறதுன்னு கேளுங்க. அதுக்குண்டான வழிகளை சொல்கிறோம். நீங்கள் வந்து செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஆண்டவருக்கு செய்யணும்னு பல வருஷமாக உங்களுக்குள்ள பாரம் இருந்திருக்கும். ஆனால் செய்ய முடியாமல் அதுக்குண்டான கரெக்டான வாய்ப்பு அமையாமல் இருந்திருக்கும். அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்குண்டான வழி வாசல்ல எப்படி நீங்கள் செய்யலாம் எங்களோட இணைஞ்சுங்கிறது நாங்கள் அது சொல்லலாம். சரியா, நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிற வேத பகுதிக்குள்ளே போகலாம். அது எசேக்கியேல் எழுதின அந்த புஸ்தகத்தில் 38வது அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. ஹல்லேலூயா. ஏறக்குறைய இந்த வசனத்தை ஒரு வருஷம் கிட்ட பார்ப்போம்ல சிஸ்டர். ஆமா, குறிப்பா அதான் ஒரு வருஷம் பார்த்தாலுமே எல்லா வாரமுமே வந்து ஆண்டவர் புதுசா அப்ப நம்ம எப்படியாவது ஆயத்தப்படணுங்கிற விஷயத்துல ஒவ்வொருத்தரை வச்சு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு காரியத்தை வச்சு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதுல பர்டிகுலரா நீ ஆயத்தப்படுங்கிற அந்த ஒரு வசனத்துல இருந்து நாம எப்படி தேவனுக்கு ஆயத்தப்படணும், அதை நம்ம இன்னைக்கு பவுல்ங்கிற அந்த நபர் மூலியமா எப்படி ஆயத்தப்படலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் படிக்கிறீங்களா சிஸ்டர்? கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராயினும் ஸ்திரீகளாயினும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்
என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இதுல இந்த பவுல்ங்கிற இந்த நபர் வழியா நம்ம ஒரு சில விஷயத்த வந்து கத்துக்க போறோம். முதல்ல இந்த நபர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பிரதான ஆசாரியர்கிட்ட போய், இப்போ இந்த கிறிஸ்து இருக்காரு இல்லையா, கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யறதுக்கு பிரதான ஆசாரியர்கிட்ட, பிரதான ஆசாரியர்னா நம்ம சர்ச் பாஸ்டர், ஓகே, அதாவது பிஷப் அப்படின்னு வந்து சொல்லலாம், பிரதானமா இருக்கிற அந்த ஆசாரியர்கிட்ட போய் அவர் நிருபத்தை எழுது வாங்குறது, ஓகே, பர்மிஷன், அந்த அத்தாரிட்டி வாங்குறதுக்கு அவர்கிட்ட போறாரு. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு தேவ பக்திய நான் பார்த்து பிரமிக்கிறேன். அவருக்குள்ள அந்த பதவி அதிகாரம் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பவுல் யாருன்னா, இவர் வேதத்தை கற்று தேர்ந்தவர், வேத பண்டிதர். கமாலியல் பாதத்துல இருந்து வந்து அவர் வசனத்தை எல்லாம் வந்து கத்துக்கிட்டவர். அதாவது நீதி, அந்த நியாயப்பிரமாணம் முழுசும் வந்து அவருக்கு ரொம்ப தரவா அதுல ஊறி இருந்தவர். அதன்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து தேவன் வந்து யாருன்னு தெரியல, மெய்யான தேவன். ஏன்னா அது நம்ம இன்னைக்கு பிரமாணத்தை குறிச்சும் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க கீழே பாருங்களேன், ஒரு ஒளி வருது, அவன் தரையில விழுறாரு. நீ என்னை, 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ பவுலுக்கு ஒரு சத்தம் கேக்குது. இதே நீங்க பின்னாடி வாசிச்சீங்கன்னா 22வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல, நீ 8வது வசனம், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன் இவருக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்டதுன்னா, இவருக்கு வசனம் தெரியும். ஹல்லேலூயா. நீதியின்படி இப்போ பவுல்ல இருந்து நாம கத்துக்கிற வேண்டிய விஷயம், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கா நிறைய பேர் வந்து பொதுவாகவே பெந்தகோஸ்து சபையில இப்போ இருக்கிற இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு 10-15 வருஷமே ஜெபத்துக்கு தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜெபம் நல்லது தான், நீங்க வசனம் இல்லாம ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கவும் கூடாது. முதல்ல விசுவாசம் இல்லாம ஜெபிக்க முடியாது. ஏன்னா வசனம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? இல்லையா? தேவன் வானத்துல இருக்காரு, நீங்க பூமியில இருக்கீங்க, உங்களுடைய வார்த்தை வந்து அது கொஞ்சமா இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா? இப்போ நம்ம பக்தி விருத்தி இல்லாம தேவையில்லாத பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து தேவன் வந்து நியாய தீர்ப்புல நம்மள கணக்கு கேட்பாரு இல்லையா? அப்போ நமக்கு வசனம் தெரியலன்னா தேவ சித்தம் என்னன்னே தெரியாது இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி வந்து நம்ம வேண்டிக் கொண்டால்தான் அவர் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி வசனம் தெரியாம ஒருமனப்பாடின் ஆவி வராது. ஒருமனப்பாடின் ஆவி வேணும்னா கண்டிப்பா வசனம் வேணும். அதே மாதிரி தேவ சித்தத்தை வந்து நமக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் தான் 8:26 ரோமரின் படி பார்க்கும்போது ஆவியானவர் தான் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல்களை ஏறெடுப்பார். நம்ம தான் உட்கார்ந்து வந்து மாம்சத்துல அதை கொடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஆக்சுவலா ஜெபம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தேவனிடத்துல இருந்து பேச விட்டு கொடுக்கணும்னு, நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற அந்த கட்டை விட்டு கொடுக்கும்போது அவர் வந்து ஜெபத்தை ஏறெடுப்பாரு, அது வந்து நடக்கும். ஹல்லேலூயா. அவர் ஏறெடுக்கிறதுக்கு வேண்டிதான், நம்மளுடைய மாம்சக்கிரியை அழிக்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம முதல்ல பாட்டு பாடி கைத்தட்டி அந்த ஒரு மனதோடு வந்து இப்போ என்ன சொல்ற பழைய பரிசுத்தவான்கள்லாம் சபைங்கிறத இந்த ஆராதனை முறைமைகளை வந்து செட் பண்ணி இருக்காங்க. அப்போதான் நம்ம அந்த மைண்ட் எல்லாத்தையும் விட்டு ஒரு மனதோடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. அதுவும் வந்து ஒரு சில ஜெப குறிப்புக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா ஜெபிக்கும் போது அது சீக்கிரமாவே நடக்கும். ஹல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
நீங்க உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கணும்னா நீங்க வசனம் தெரிஞ்சே ஆகணும். வசனம் தெரியாம தேவ சத்தம் ஒருத்தருக்குமே வந்து அது கேட்காது. ஹல்லேலூயா. இந்த வசனம் நீங்க பல்வேறு விதத்துல உங்க கூட கிரியை செய்யும். வசனத்தை வாசிக்க தெரியாம இருக்கலாம், அதை புரிஞ்சுக்க உண்டான தேவ ஞானம் இல்லாம இருக்கலாம், தெய்வ ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இன்னொருத்தங்க கதை மாதிரி, இப்ப சின்ன வயசுல நீங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? கதை மாதிரி தான் சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, அதன் வழி உங்களுக்கு உள்ள போயிருக்கும் வசனத்தை. அது தேவனுடைய வேலை. வசனத்தை ஜனங்களுக்கு உள்ள உலகம் எங்கும் வந்து கொண்டு போறது தேவனுடைய வேலை. அது பிற மார்க்கத்துல இருந்தாலும் அந்த இது இப்போ சமஸ்கிருதத்துல எல்லாம் வந்து மந்திரம் ஓதுறது எல்லாமே வந்து பைபிளுக்குள்ள இருக்கிற விஷயத்த தான் அவங்க சமஸ்கிருதத்துல ஓதுறாங்க. அவங்க ஆக்சுவலா அதுல தேறின அந்த பூஜாரிகளுக்கு தெரியும் வசனம் என்ன சொல்லுது. அதாவது கன்னி மரியாளின் வயிற்றுல பிறக்கிறவர் தான் தேவன், அவர் ஒளியா இருக்காரு, அவருக்கு என்ன சொல்றது மரணம் இல்லை, இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அத உலகத்துல யார் அப்படி இருந்தாருன்னு பார்த்தாலே அழகா வந்து கிறிஸ்து தான் ரட்சகர்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சாலுமே வந்து தெரியும், ஆனா நாங்க எங்க இந்த சடங்காச்சாரத்தை இந்த முறைமைகள் எல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னே வந்து நிறைய இந்த ஹிந்து அந்த பூஜாரிகள்லாம் வந்து சொல்றாங்க, பெரிய பூஜாரிகள். நான் அதை அவங்க பேர்லாம் சொல்ல போகல. சரி, இப்போ நீங்க வசனம் தெரியலனா தேவ சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஒரு சொப்பனத்தை காண்றீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? 4 பேர்கிட்ட கேளுங்க, 4 விதமா வந்து சொல்லுவாங்க. நானுமே ஆரம்பத்துல இப்போ நான் அதிகமா வந்து எனக்கு சொப்பனம் தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார், எனக்கு அர்த்தம் தெரியாது. ஒரு அக்காட்ட வந்து கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு கத்து கொடுத்துருந்தாங்க, அதன் வழியா எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. நடுவுல வந்து அது கொஞ்சம் இடரெல்லா இருந்தது, அது கரெக்டா இல்லாத மாதிரி என்னுடைய ஆவி வந்து அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொல்றதுக்கு எனக்கு ஒத்து போகல. நான் அழுதேன் உட்கார்ந்து. நான் கேட்டேன், நீங்க தானே என் கூட பேசுறீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு. ஒரு சில மாசம் ஆச்சு, எப்படியும் 9 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 9 மாசமும் நான் யார்கிட்டையுமே வந்து 9 மாசம் எத்தனை சொப்பனம் பார்த்திருப்பேன் இல்லையா? ஏறக்குறைய 270 நாள் வரும். எத்தனை சொப்பனம் பார்த்திருப்பேன், எவ்வளவு தரிசனங்கள் ஆண்டவர் காமிச்சிருப்பார், ஒண்ணுத்துக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு நாள் வந்து எனக்கு விளக்க ஆரம்பிக்கிறாரு. 100% சொப்பனம் எல்லாமே வசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. வசனத்துக்கு உட்படாம ஒரு சொப்பனமும் இல்லை, ஒரு தரிசனமும் இல்லை. வசனம் சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவரே அவர் என்ன பண்ணுவார், என்னிடத்துல இருந்துதான் உங்களுக்கு எடுத்து போதிப்பார் அப்படின்ட்டு. அப்போ அவருடைய அந்த கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லாம, இந்த பைபிள் இல்லாம உங்களுக்கு யாரு ஒரு தூதனே வந்து சொன்னாலும் அதை வந்து நீங்க நம்ப வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் அவர் உங்ககிட்ட பேசுற சத்தத்தை கேட்கணும்னா நீங்க வசனத்தை தெரிஞ்சே ஆகணும். நம்ம பேசலாம், யார் வேணா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசலாம், அது எல்லாருக்கும் வந்து அந்த உரிமை இருக்கு. ஏன்னா உங்களுடைய சிருஷ்டிகர் தான் அவர் இல்லையா? அப்போ நீங்க எல்லாருமே வந்து பேசலாம். ஆனாலும் அவர் பேசுற சத்தம் கேட்கணும்னா அதுக்கு நீங்க வசனத்தை தெரிஞ்சிருக்கணும். நீங்க பவுலுக்கு வந்து பிரமாணம் எல்லாம் தெரியும், அந்த வசனத்துல அவன் புரிஞ்சுக்கிட்ட ரீதியில அவன் வைராக்கியமா இருக்கான். தேவனுக்கு நன்மை செய்யறதா நினைச்சிட்டு தான் இனியொருத்தன் கிறிஸ்துவன் ஒரு ஆள் வந்திருக்காரு, அவனை வந்து ஜனங்களாம் பின்பற்றுறாங்க, இவன் வந்து தேவனை விட்டு வழி விளக்குறான்னு நினைச்சுதான் அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு பவுல் இங்க வந்து பிரயாசப்படுறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க வந்து அதிகமா வசனத்தை வாசிங்க, ஜெபத்தை குறைக்க வேண்டாம். ஜெபம் வந்து நம்ம கையில இருக்கிற கடைசி ஆயுதம். புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது நீங்க அவர் கட்டளை தான் இடுவார், பிசாசை துரத்துவாரு, அதே மாதிரி சுகத்தை வந்து கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க இங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நாமத்துல சொல்லும் போது பிசாசு போகும், ஆசீர்வாதம் அந்த வீட்டுல அப்படியே தங்கி இருக்கும். நம்ம அதை எல்லாமே ஜெபம்னு சொல்லிட்டு அது ஒரு மாயையான பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதுக்குள்ள வந்து போக வேணாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க பரிசுத்தமா இருந்து உங்களுக்குள்ள தேவ வசனமும் நீங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது நீங்க சொல்றது வந்து அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரர்கள், இப்போ பவுலா இருக்கட்டும், சரி பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், பேதுருனுடைய நிழல் படும் போதெல்லாம் சுகமாகுது. ஏன் அவ்வளவு வல்லமை? என்ன விசுவாசிக்கிறாங்க, என்னிலும் அதிகமான அந்த கிரியைகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல் பட்டு சொஸ்தமான மாதிரி இல்லை, வேத வசனத்துல குறிப்பிடல, நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படலை. அப்போ அதை விட அதிகமா வந்து பேதுரு மூலியமா வந்து நடக்குது இல்லையா? அப்போ
ஒரு ஆளால எழும்பி நடக்க முடியல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழும்பி நடன்னு சொல்லும் போது வந்து அவங்களும் வந்து துள்ளி குதிச்சு எழும்புறாங்க இல்லையா? அந்த இடத்துல போய் ஜெபிச்சுட்டு இல்லை. நீங்க நிறைய பாருங்களேன், பவுலா இருக்கட்டும் இதைத்தான் செய்வாங்க. அவருடைய உருமால் பாடும் போதெல்லாம் சுஸ்தமாகுது இல்லையா? நீங்க வந்து உங்களை ஜெபிக்க வேணான்னு சொல்லல. இப்போ ஜெபம் வேண்டான்னு ஒரு வகையான உபதேசம் இருக்கு. நான் அந்த உபதேசியார் இல்லை, அதுக்குள்ள வந்து போகல. நீங்க பலவீனமா இருக்கனால, உங்களுக்கு வேற வழி தெரியாதனாலதான் வந்து நீங்க ஜெபத்துல போறீங்க. நீங்க தேவ வசனத்துல வளருங்க, தேவ ஆவியில பலப்படுங்க, விசுவாசத்துல தேறி இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீங்க வசனம் இல்லாம ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியாது. நீங்க வசனம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வசனம் தெரியலன்னா, இப்போ ஒரு போதகரோ இல்ல ஒரு ஊழியரோ இல்ல ஒரு ஏதோ ஒருத்தர் வசனத்தை உங்களுக்கு சொல்றாங்க, ஆண்டவர் இதை சொல்றாருப்பான்னு சொன்னா நீங்க அப்படியே நம்புவீங்க. உங்களுக்கு வசனம் தெரியலாம். இல்ல இவர் சொல்றது வந்து தப்பா இருக்கு இந்த வசனத்தின்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து இல்ல இது சொன்னது பிசாசு அப்படின்ட்டு. பிசாசு எப்படி வசனத்தை கொண்டு தானே வரான் இல்லையா? அப்ப ஜெயிக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வசனம் தெரியாம தேவனுடைய சத்தத்தை கேட்காதுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? இப்போ இவரு ஏன் தேவனுடைய சத்தம் தேவன்னு இவருக்கு வந்து தெரியல இல்லையா? 5வது வசனம் சொல்லுது, ஆண்டவரே நீர் யார்? இவர் எப்பேற்பட்டவர்? இப்ப நீங்க எல்லாம் வருஷ கணக்கா வந்து நீங்க எல்லாருமே எனக்கு சீனியரா தான் இருப்பீங்க. அதிகமா வசனத்தை வாசிச்சு, இப்போ ஆண்டி சொல்லும் 42 தடவை பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்காங்க சொன்னாங்க. இப்போ எல்லாருமே அதிகமா பைபிள் வாசிச்சிருப்பீங்க, வசனத்துல எல்லாம் தேறி இருப்பீங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, இப்போ பவுலுக்கே என்ன ஆகுது, நீர் யார்? அவ்வளோ வசனத்துல தேறி இருந்தும் தேவன் யாருன்னே தெரியல. சத்தத்தை கேக்குது, ஆனாலுமே தேவன் யாருன்னே தெரியல. இப்போ என்ன சொல்றது, நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல ஆண்டவர் பேசுறது, ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறது தெரியல. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்ங்கிற அந்த அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிற அந்த உணர்வுள்ள ஆவி வந்து இல்லாம இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ஜெபத்துல இந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கொள்ளுங்க, உணர்வுள்ள ஆவியை கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப உணர்வுள்ள ஆவி வேற, பரிசுத்த ஆவி வேறையான்னு இல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை தான் அந்த ஒரு உணர்வு. அவரு நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அதாவது ஆவி மண்டலம் வந்து அதனுடைய ஆக்ட், அதனுடைய கிரியை வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்ல ஆவி, ஒரு பக்கம் கெட்ட ஆவி, ஒரு பக்கம் வந்து பரிசுத்த ஆவி, ஒரு பக்கம் வந்து அந்த பிசாசனுடைய ஆவி. இது எல்லாமே ஆவி மண்டலத்துல இருக்கு. இது உங்களுக்குள்ள நமக்குள்ள எப்படி கிரியை செய்யணும்னா, நம்ம ஆத்மா எதை விரும்புதோ, இப்போ நான் வந்து ஒரு இச்சிக்கிறதோ கோவப்படுறதோ இதை விரும்பிச்சுன்னா பிசாசு எனக்குள்ள கிரியை செய்யும். இது நான் பரிசுத்தத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அன்பா இருக்கணும், வசனத்தின்படி நடக்கணும்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நான் கிரியையோ யோசிக்கும் போது தேவ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்வார். நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு முற்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆவியும் உங்களுக்கு செயல்படும், இந்த பக்கம் இருக்கிற ஆவியும் செயல்படும். ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு நீங்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் உங்களை தேற்றும்படியா எபேசியர் 4, 11, 12, 13, 14 வசனத்துல இருக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர்னு சொல்லிட்டு 5 வகையான ஊழியத்தை கொடுத்திருக்கு. அவங்க வழியா உங்களை வந்து கிறிஸ்துவ போல வந்து மாத்தி கொண்டு வருவாங்க. இந்த மனுஷனுக்கு ஏன் அவர் கிறிஸ்துவ தெரியலன்னா, இப்ப பிதாவாகிய தேவன் பேசியிருந்தா ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஸ்டைல். ஏன்னா இவர் வந்து நியாயப்பிரமாணத்தை தான் கற்று தேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவ தெரியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இவருக்கு தெரியாது. இப்போ நம்மள பலரும் இன்னுமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் இப்படி போறவங்களா இருக்கலாம். அதை பத்தி ஒரு லைட்டா ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு சில வசனத்தை மட்டும் நான் காட்டுறேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து அதை வாசிங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ 18வது வசனம், முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முந்தின கட்டளை அது மொத்தம் 614 கட்டளை வரும். அதுல பிரதானமா அந்த 10 கட்டளைகள் அப்படி இருக்கும். முந்தின கட்டளைகள் பலவீனம் உள்ளது, பயனற்றதுமா இருந்தது. 7:18 எபிரேயர் புதிய ஏற்பாடுல 303ஆம் பக்கம். அப்ப அது மாற்றப்பட்டது. 19வது வசனம், நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அப்போ இது 2வது, அதனால அந்த நியாய பிரமாணம் போயிடுச்சு. இப்போ இங்க பார்க்கும்போது
11வது வசனத்தை நான் ஃபுல்லா வாசிக்கிறேன்னு. அல்லாமலும் இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டு இருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். உங்க எல்லாருக்கும் வசனம் தெரியும், அதனால நான் வேகமா ஓடுறேன். நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டா இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டுல கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம், அந்த ஆசாரிய முறைமைகள், அந்த வழிபாட்டு முறை எல்லாமே அது கரெக்டா இருந்தது. அது பூரணப்படுத்தி அது ஜனங்களை ஒரு விடுதலை கொடுத்திருந்ததுன்னா இனி ஒரு பிரமாணம் வர வேண்டியது அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த பூரணப்படுதல் யார் மூலியமா வருது? கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசுவா வருது. அவர் எந்த பிரமாணத்தின் வழி வர்றாருன்னா மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி வர்றார். அப்போ 12வது வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஹல்லேலூயா. சரி, நம்ம பின்னாடி 9வது அதிகாரத்துக்குள்ளேயும் லைட்டா ஒரு சில வசனத்தை மட்டும் காட்டுறேன். நீங்க அப்புறமா உட்காந்து தியானிங்க. டவுட்னா நீங்க அப்புறம் போன்லயோ நேர்ல கூட நீங்க கேளுங்க. இதை விளக்கி சொல்ல கண்டிப்பா முடியும். இப்போ இங்க மரண சாசனம் இருக்கு பாருங்களா, 16, 17, 18வது வசனம். ஏனென்றால் இப்ப உடன்படிக்கையும் மாற்றப்பட்டாச்சு. 15 கடைசியில பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் யாரு? கர்த்தரா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை சொல்லி இருக்கு. இப்போ நீங்க அந்த திருவிருந்து எடுக்கும் போது அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது, திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு, புது உடன்படிக்கை. அப்ப அந்த பழைய உடன்படிக்கை மாறிடுச்சு. இது நீங்க அப்புறமா கூட நீங்க ஃப்ரீயா பாருங்க. இந்த மரண சாசனத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்படி கீழே பார்க்கும்போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்ட்டு இருக்கு. இது எல்லா உலக ஜனங்கள் மத்தியில எந்த தேவனை கும்பிடுறவங்களும் இந்த ரத்தம் சிந்துதல்னாலதான் பாவ மன்னிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம், நம்மளுடைய பாஷையில ஜெபம், அவங்க பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க, அவங்க பலி அப்படி போவாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு ஆடுலாம் வெட்டுவாங்கல்ல, அதையெல்லாம் நம்ம பைபிள் முறைப்படி தான் அவங்க அந்த பாவத்தை அந்த மிருகத்தினுடைய மேலே வச்சு அதை வெட்டி பலி செலுத்தி இப்படிலாம் செய்வாங்க. இப்போ மரண சாசனம் எழுதினது யாரு? பாவம் செஞ்சா மரணம்னு சொல்லி எழுதுனது நம்ம தேவன் தான் இல்லையா? தேவனாகி கர்த்தர். அப்போ இங்க என்ன சொல்லுது? ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லையா? அவர் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி நம்மளுடைய எல்லாருடைய பாவத்தையும் கழுவிட்டாரு. இதுக்கு வேண்டி இனி ரத்தம் சிந்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அங்க சொல்லி இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வாசிக்கும் போது இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்லி இருக்கோம். ஆசாரிப்பு கூடாரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் ஒவ்வொரு தடவையும் போய் ரத்தத்தோட, மிருகத்தினுடைய ரத்தத்தோட போய் நிற்கும் போது அப்ப அவங்களுடைய பாவம் முழுமையா கழுவப்படலை இல்லையா? அதனால இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப கழுவப்பட்டாச்சு. நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்களா நீதிமான்களா ஆக்கப்பட்டு இருக்கோம். இனி ஒரு என்ன சொல்றது, பரிசுத்தமாக்கப்படுதல் தேவையில்லை. இதையுமே பெந்தகோஸ்த வட்டாரத்துல பார்த்தா அது பரிசுத்தப்படுத்துகிறதுக்குன்னு ஒரு சர்வீஸ் வச்சிருப்பாங்க, ஆயத்த கூட்டம் அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம எல்லாரையுமே ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அவருக்கு என்ன எப்போ தேவை, இதை செய்யணுமோ அப்ப நம்மள அந்த செகண்ட்ல ஆவியானவர் உணர்த்தி ஃபுல்லா பரிசுத்தமாக்கி அவர் நம்மள இருந்து கிரியையை நடப்பிப்பாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை கட்டிட்டு நம்ம திரும்பவுமே இது பண்ணுவேணும். இதுல குறிப்பா தசம பாகத்தை குறிச்சு, அதே மாதிரி அந்த காணிக்க சபைக்கு செலுத்த வேண்டியது குறிச்சு அதிகமா பேசுவாங்க. பட் புதிய ஏற்பாடுல பார்த்தா தசம பாகம் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுது, மத்திய 23 வாசிங்களா? மத்திய 23 யாராச்சும் எடுத்தவங்க? எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, நீங்கள்
நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகி நீதியை, இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும். இந்த வசனத்தை எடுத்து வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க, இது நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சுட்டாரா, அதனால வந்து அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்னு போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு மைண்டுக்குள்ள இருக்கிற போதனை அப்படி இருக்கும், அது மொத்தத்துல தான் நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணத்துல தான் அந்த விசுவாசம், அன்பு, நீதி இதை வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து புதிய பாட்ட அதை கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கடைசி காலத்துல இப்போ நீங்க 100 மார்க் எடுக்கிறதுக்கு முடியாது. அதுக்கு நீங்க பிறக்கும் போதே பரிசுத்தமா இருந்துதான் 100 மார்க் எடுக்க முடியும். பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு நித்தியத்துக்கு போகணும்னா நீங்க இதை மட்டும் கரெக்டா சரி பண்ணாலே நீங்க ஆயத்தப்பட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம், முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி, அப்போ நீங்க அப்ப தசம பாகம் இல்லை, அப்ப காணிக்கை பத்தி என்ன சொல்லுது வசனம்னா, நீங்களே தேவனுடையவங்க, ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கியாச்சு. நீங்க யாரு? தேவனுடைய சொத்து. அவர் ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து உங்களை வாங்கிட்டாரு இல்லையா? அப்போ நீங்களே அவருடையவர்னா உங்களுடைய எல்லாமே அவருடையதான். அது அப்படி வரும். ஹல்லேலூயா. அப்போ உலகத்து மேல பற்றுதலா இருக்கவங்களுக்கு அவர் சொல்றாரு இல்லையா, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கூட, அது அந்த மாதிரி பட்டவங்களுக்கு அவர் அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்ததாமே இதை உங்களுக்கு விளங்க வைப்பாராக. சரி, அப்போ நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். வசனத்தை தெரிஞ்சிருந்துமே பவுல் இப்படி இருந்தாரு, நீங்க இப்படி இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலை வரும்போது என்ன ஆகுது? சரி, உடனே அப்போ எனக்கு ஒருவேளை நீங்க வசனத்துல நிறைய பேர், நான் சிஎஸ்ஐல இருக்கும்போது வந்து கிங்ஸ்லியுடைய ஒய்ஃப்லாம் இல்லை, அவங்களாம் வசனத்துல அந்த என்ன எக்ஸாம் இருந்தாலும் இது பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒரு சில தடவை வந்து அவங்களுக்கு வீட்டில் போய் சந்திச்சு அவங்கள பேசுறதுக்கு உணர்த்தினாரு. நாங்கள் போவோம். அப்போ பார்த்தா அவங்க வசனம், இதுல எந்த வசனம் கேட்டாலும் மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. ஆனா தேவனுடைய நடத்துதலோ, ஆவியானவருடைய அந்த புரிதலோ, தேவனுடைய அந்த தன்மையே வந்து அவங்க கிட்ட வந்து இல்லாம தான் வந்து இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒருவேளை இங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க உணர்வு அடையும்படியா இதை வந்து சொல்றேன். அப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னா, நீர் யாருன்னு கேட்கிறாரு இல்லையா? அப்போ தேவனுடைய இந்த எவ்வளவுதான் வசனம் தெரிஞ்சிருந்தும் தேவனை யாருன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்ட்டு இந்த இடத்துல பவுல் பேசுற விதத்தை பாருங்க. ஒரு சத்தம் கேக்குதா, ஒரு ஒலி வருதா, அப்போ உடனே ஆண்டவரேங்கிறார். ஆண்டவரேன்னா வந்து ஆளுகை செய்பவர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு இல்லையா? அப்போ ஆளுகை செய்யறவர் என்ன? இப்ப நான் ஒருத்தனை ஆண்டவனேன்னு கூப்பிடுறேன்னா அவனுடைய ஆளுகைக்குள்ளதான் நான் இருக்கேன். அப்படி அப்போ அவர் கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவர் எடுத்துட்டாரு இல்லையா? கிறிஸ்து இயேசு. ஒரு வெளிச்சம் வருது சடுதியில, இவர் கண்ட்ரோலை விட்டு விழுறாரு. உடனே வந்து அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவனே, அதாவது நான் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரு. ஆண்டவரே நீங்க யாரு அப்படின்ட்டு. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துற இயேசு நாதான் அப்படின்னு சொல்றார். உடனே இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பவுல் மாதிரி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஹல்லேலூயா, இந்த சித்தத்தை கேட்கணும். தேவ சித்தத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவ சித்தம் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து பர்பஸ், நம்ம கண்டிப்பா அத்தியாவசியமான ஒண்ணு. தேவனுடைய சித்தம் நம்மளை குறிச்சு, இப்ப என்ன குறிச்சு ஒரு சித்தம் இருக்கும், இவளை குறிச்சு ஒரு சித்தம் இருக்கும். என்னை குறிச்சு இந்த காலகட்டத்துல 40 வயசு வரைக்கும் என்னை குறிச்சு இது செய்யணும்னு இருக்கும். ஆடு மேய்க்கணும், இத்தனை வயசு வரைக்கும் ஆடு மேய்க்கணும், இந்த இடத்துல வந்து இந்த நாள்ல வந்து நான் பாளையத்துக்கு போகணும்னு இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து சவுலை வந்து எதிர்க்காம அவனுக்கு பயந்து ஓடணும்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் குறிச்ச நாள்ல நான் வந்து ஹெப்ரோன்ல ராஜாவா இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எருசலேம்ல ராஜாவை கொண்டு வர. இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்துல அவருடைய சித்தத்தின்படி நாம எல்லாமே நடக்கணும். அப்போ நமக்கே தெய்வ சித்தம் தெரியலன்னா நாம எப்படி தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுறது? மத்தேயு 7:21 சொல்லுது, என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அப்போ தேவனுடைய சித்தம் வந்து ரொம்ப 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 வந்து முக்கியமா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டா ஈஸியா ஒரு சில வசனத்தை எடுத்து இதுதான் சித்தம், சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் சித்தம், ஊழியம் பண்றதுதான் சித்தம், ஒரே வசனத்துல சொல்லுவோம் அன்பா இருக்கிறது தான் தெய்வ சித்தம். இதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்றதுனே வந்து தெரியல. இது அவங்க தங்களுக்கு
தெரிஞ்சதை வச்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. நான் ஊழியர் சொல்ல, நம்ம விசுவாசிகள் நம்மள தான் சொல்றேன். நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. அந்த விசுவாசம் இன்னதென்று நம்ம பகுத்தறியணும்னு வசனம் சொல்லுது. 12:2 வாசிங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியும்படியாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவருடைய சித்தம் என்னன்னு நாம பகுத்து அறியணும். அப்போ அவருடைய சித்தத்தை இப்படி சொன்னாலும் அது இது தேவனுடைய சித்தம் தானான்னு சொல்லி நம்ம எதை வச்சு பகுத்தறிவீங்க? உங்களுக்கு முன்னாடி வசனம் தெரிஞ்சிருக்கணும். வசனம் தெரிஞ்சாதான் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம பகுத்தறியறதுக்கு முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சித்தத்தையே பகுத்தறிய வேண்டியது இருக்கனால, பகுத்தறியறது நமக்குள்ள இல்லாதனால தெய்வ சித்தம் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க பவுல பார்ப்போம். கலாத்தியர் 1 பார்க்கும்போது 17வது வசனம் வாசிங்களா? எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமல், அதாவது ஃபர்ஸ்ட் இவர் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்தை தொடங்குறாருல இவரு. இப்ப நீங்களும் நானவா இருந்தா ஒருவேளை என்ன முதல்ல இப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு தெரிஞ்சாச்சா, உடனே என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு, அப்போஸ்தலர்லாம் எங்க இருக்காங்க? எருசலேமுக்கு தான் போவோம். ஆனா இவர் ஃபர்ஸ்ட் கேட்கறதே என்ன? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறாரா? முதல்ல தன்னை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஞானம் எந்த அளவுக்கு பவுல்கிட்ட கிரியை செய்து, பவுலை ஏன் எல்லா ஊழியரும் சரி, தேவனே ஏன் இந்த பைபிள்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அதிகமா அவர் கனம் படுத்துறாருன்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பார். இந்த வசனத்தை பாருங்களேன். அவர் எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் அப்படின்ட்டு 3 வருஷம் சென்ற பிறகுதான் பேதுருவே பார்த்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ தனியாவே ஊழியம் பண்றாரு. இப்போ நம்ம யாரை கேட்டாலும் சப்போர்ட்டுக்கு தான் கேட்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய பலன் குன்றுனதா இருக்கு. இந்த மனுஷன் வசனத்துல தேறி இருக்கான். தேவனை பார்த்த சந்தோஷத்துல அவர் சொல்றத மட்டுமே செஞ்சா போதும். அவர் சொல்லிட்டாரா, அது கேட்டுச்சா, உடனே அதன்படியே அவன் அப்பவே நடக்க தொடங்குறான். இன்னும் பவுல் தெய்வ சித்தத்தை செய்யறத ஒரு சில வசனத்தை சொல்றான். அப்போஸ்தலர் 21 பார்க்கலாம். 11வது வசனத்துல இருந்து நம்ம அவ்வளவுதான் முடிக்க போறோம். 14வது வசனம் வரைக்கும் நானே வேகமா வாசிக்கிறேன். அவன் எங்களிலிருந்து பவுலுடைய கச்சையை எடுத்து, இது அகபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் எங்களிடத்தில் பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளை கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். எவனை? பவுலை வேண்டிக் கொண்டாங்க. அதற்கு பவுல், ஹல்லேலூயா, இங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ அங்க போனா இப்படி உன் கையை காலெல்லாம் கட்டி புறஜாதியார் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பவுல் என்ன பண்றாரு? நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா என்றான். அவன் சம்மதியாதபடியினால் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றாரு, நீ போனா அங்க உன்னை துன்பப்படுத்துவாங்க, கையை காலை கட்டி போடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அகபுங்கிறது இப்போ தீர்க்கதரிசியா இருக்கிற அவர் சரியா தான் சொல்றாரு. ஆனாலுமே பவுல் என்ன சொல்றாரு? இன்னும் தேறி இருக்கார் தேவ சித்தத்துக்கு. நான் அங்க போய் இந்த மாதிரி கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல, நான் மறிக்கவும் ரெடியா இருக்கேன். ஹல்லேலூயா. தேவ சித்தம் அவனுக்கு சொல்லியாச்சு நீ போகணும்ட்டு. இதுக்கப்புறம் அவர் போனாரான்னு பார்த்தா அவர் கண்டிப்பா போயிருக்கார். போய் நடந்தது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க பொறுமையா உட்கார்ந்து வாசிங்க, ஒரு விருப்பத்தோடு வாசிங்க. நீங்க எல்லாருமே கல்யாணம் ஆகும்போது உங்களுடைய கணவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, கணவரோட வாழ்றதுக்கு ஒரு ஆசை, கணவருடைய வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்திருக்கும் இல்லையா? அதை விட அதிகமா ஆசையோட வேத வசனத்தை வாசிங்க, தேவனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பவுல்கிட்ட இருந்து எப்படி நாம தேவனுக்குன்னு நாம ஆயத்தப்படணும்னா, முதல்ல வசனத்துல தேறி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவனை
சித்தத்தை அவருடைய சித்தத்தின்படியே நாம செய்யணும். எப்படி இதே பவுல் செஞ்ச மாதிரி. ஏன் இந்த 10வது அதிகாரத்துக்கு மேல எந்த ஒரு அந்த சீஷரை 120 சீஷரை யாருடைய பேரும் பெருசா வராது. தேவன் பவுலை தான் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லையா? ஏன் பவுல் மூலியமா இந்த நிருபத்தை கொடுத்துருக்குன்னா, அவன் ஃபுல்லாவே தேவனுக்குன்னு கொடுத்துட்டான். நான் இல்லை. இப்போ பிலிப்பியர்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு விடுறான். இப்போ உங்களுக்கு ஹிண்ட்ஸும் கொடுக்குறேனே. இப்போ நீங்க தேவனை அறிஞ்சிக்கணும்னா வேற ஆப்ஷனே இல்லை. உங்களுக்குள்ள சுய வெறுப்பு வரணும். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் நின்னுகிறேன், எல்லாத்தையும் குப்பையுமா நான் விடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுக்குள்ள அந்த சுய வெறுப்பு இல்லைன்னா தேவனை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நிறைய ஊழியக்காரங்கள் இப்படி செல்வந்தரா இருக்கிறாங்களே, இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதான் சுயத்தை வெறுக்காம தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பிசாசு ஊழியம் பண்ணுவான், அது வேற சாப்டர், அது அப்படியே போயிட்டு இருக்கும். சரியா? பிசாசு ஆத்துமாக்களை கொடுப்பான், பிசாசு நிறைய விடுதலை கொடுப்பான். விடுதலைன்னா அவனுங்க ஆளுங்க தானே கட்டி வச்சிருக்குது இல்லையா? அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துல தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். பாக்கி எல்லாத்தையும் இப்போ ஒரு சிலர் நான்லாம் எக்ஸாம் டைம் என்ன பண்ணுவேன், எது படிக்கிறதுனே தெரியாது. அத்தனை நாள் ஸ்கூல் கவனிச்சிருக்க மாட்டேன். கடைசி நாள் உட்காந்து எது படிக்கிறதுன்னு அவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லும்போது நான் இங்கே வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம், வரைஞ்சிட்டு கிரிக்கெட் ஏதாவது இருந்திருப்பேன். எதை படிக்கிறதுனே தெரியாது. அப்போ ஃபோன்லாம் இல்லை. அக்காட்ட கேட்டால் அடிப்பா, அப்பாட்ட கேட்டால் போச்சு, அவ்வளோதான். அப்போ எது படிக்கிறதுனே தெரியாது. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்போ தேவ சித்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வேண்டி ஜெபிக்கிறத ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு, தேவனே உங்க சித்தம் என்ன குறிச்சு நான் இப்போ இந்த காலத்துல என்ன செய்யணும், நீங்க உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. உங்க மனசார இவ்வளோ நம்ம வருஷம் வாழ்ந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இனி தேவனுக்குன்னு நம்ம வாழலாம். எசப்பா எனக்கு எதுவும் வேணாம், நான் என்ன உங்களுக்கு தரேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இப்போ நம்மளே பாவ மனுஷங்க, நம்மளை கொண்டு தேவன் ஏதோ செய்யணும்னு சித்தம் கொண்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மளை ஒப்பு கொடுக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே. ஓ கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே உம்மை தொழுது கொள்றதுக்கு நாங்க பாத்திரர் அல்ல ராஜா, உம்முடைய நாமத்தை உச்சரிப்பதற்கும் நாங்க பாத்திரர் அல்ல ராஜா. ஆனாலும் நீர் எங்க மீது கொண்ட அன்பினால ராஜா, கர்த்தாவே இவ்வளவாக எங்களுக்கு வேதத்தை பகுத்து எங்களுக்கு போதிக்கிறீர் தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை தகப்பனே. நீர் ராஜா எங்க மீது இந்த அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறனால, நாங்க இன்னும் உம்மோடு கூட இருக்கும்படியாக நீங்க விரும்புறனால ராஜா, கர்த்தாவே அதற்குண்டான வழிவாசல்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ராஜா. ஓ தேவனே, இதோ அடிமைகள் இருக்கிறோம் ராஜா, நாங்க உமக்கு அடிமைகள் தகப்பனை. பேதுரு அழகா சொல்லி இருக்க ராஜா, உம்முடைய வசனத்தை, உம்முடைய அந்த இரத்தத்தினால ராஜா எங்களை நீங்க வாங்கி இருக்கீங்க ராஜா, விலைக்கிரயமாக செலுத்தி வாங்கி இருக்கீங்க. நாங்க எங்களுடையவர்கள் அல்ல தகப்பனே, நாங்க உம்முடையவர்கள் ராஜா. நீரே எங்களுடைய மணவாளர் தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, நீரே எங்களுடைய நாயகனாக இருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, உமக்கென்று எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்னு சொன்னது மாதிரி, ஓ தேவனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள்ல இருந்து சுகந்த வாசனை முகர்வீராக தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே, எங்களை பழுதற்று ராஜா, எங்களை கரையற்று தகப்பனே ராஜா. நீர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. நீரே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தகப்பனே. உம்மையன்றி எங்களால ஒன்றும் செய்யக்கூடாது ராஜா. ஓ தேவனே, திக்கற்று போய் வந்திருக்கிறோம் ராஜா. நாங்க என்ன செய்வதென்று தெரியல தகப்பனே ராஜா. உலகத்துல பார்த்தா எங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கு தகப்பனே, ஆனாலும் பரலோகத்துக்கு போகிற அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வழி எங்களுக்கு தெரியல ராஜா. அந்த இடுக்கமான வழி எப்படி பிரவேசிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சது தகப்பனே ராஜா, கிறிஸ்து இயேசு என்கிற நாமம் தெரியும் ராஜா. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பது தெரியும் ராஜா. உம்மிடத்துல ராஜா, உம்முடைய கரத்துல விழுகிறோம் தகப்பனே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்களுக்கு தகப்பனை எங்களை நியமித்த அந்த வேலையை சொல்லி கொடுங்க ராஜா. அந்த ஓட்டத்தை தகப்பனை ராஜா ஓட எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே, ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஓ எஸ் தகப்பனே, எஸ் ராஜா, எஸ் ராஜா, எஸ் தகப்பனே.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க எதை நோக்கி ஓட வேண்டும் என்று ராஜா நீர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பீராக தகப்பனே. ஓ தேவனே, உதவுங்க ராஜா, உதவுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் டாடி. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவுகிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. சவுலே, நீ முள்ளல் உதைக்கிறது எனக்கு கடினமாமோ அப்படின்று தேவனே அப்பா நீர் கேட்டு ஆண்டவர் அப்பா அதை பெற்றுக்கொண்டே கர்த்தாவே. என் தேவாதி தேவனே, அவன் ஆண்டவர் அப்பா பரிசுத்தமாக வேண்டும் என்று நீர் விரும்பினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, வேதத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவன் பவுல். கபாலியின் பாதத்திலே கற்று தேர்ந்த ஒரு வேத பாரகனாயிருந்தான். அப்படிப்பட்டவனே, ஒன்று நான் கற்றுக்கொள்ளவில்லை, நான் கற்றுக்கொண்டது கையளவுதான், நான் கல்லாதது உலகளவு இருக்கிறது என்று தேவன் அவனை மாற்றினார். நாம் நினைக்கிறோம், நான் எல்லா வாரமும் ஜபத்துக்கு ஆண்டவரே நான் ஆலயத்தை செல்லுகிறேன், எல்லா வேதத்தையும் 10 முறை நான் படித்தேன் என்று நினைக்கிறான். மரண சாசனம் எழுதினவன் மரித்தால்தான் அந்த மரண சாசனம் நிறைவேறப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்துக்கு நீ மரித்து நீதிக்கு பிடித்திருக்க வேண்டும். இந்த சாசனம் ஆண்டவரை நிறைவேற வேண்டும் என்றால் சரீரத்துக்கு நீ மரித்து ஆவிக்கு பிடித்திருந்து ஆவியிலே நீ உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற சாசனமாயிருக்கிறது. அதையே நம்மளால நிறைவேற்ற முடியவில்லை என்றால் எப்படி கர்த்தரை கொண்டு ஊழியத்தை நாம் செய்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு பவுல் வழியாக தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை கற்று தேர்ந்தவர்களாய் இருந்தாலும் தேவன் அப்பா, பிதாவுடைய சித்தத்தை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீ யார் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை நடத்தும் என்று சொல்லி நான் மரிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னான். நாம் சரீரத்துக்கே பாவத்துக்கு மரிக்கிறதுக்கே ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த சரீர மரணம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கர்த்தர் சொல்லுகிற சரீரத்துக்கு மரித்து இந்த உலகத்திலே நீ ஆவியிலே வாழ முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், சரீரத்துக்கு அல்ல. தேவன் அவர் ஆவிக்கு தேவனாய் இருக்கிறார். உணர்ச்சியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை நான் கற்றுக்கொண்டு கரெக்டான பாதையிலே என் லக்க நோக்கி நான் ஓடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நான் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள பவுல் எப்படி அறிக்கை விட்டாரோ அப்படி நாங்களும் அறிக்கையிட எங்களை நடத்துவீராக தேவன் அப்பா. உங்க சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மகன் மூலமாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரை முயற்சி செய்து கர்த்தாவே உடைய இடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்டும் தேவனே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய ஆண்டவரே சரீரங்களை பலத்தோடு கூட ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தேவன் அப்பா. உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் ஆண்டவரே உம்மை நினைத்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். வருகையில எங்களையும் நீ நினைத்தருளுவீராக தேவனே. வந்திருக்கிற அத்தனை பேரும் உடைய கருத்தில் தருகிறோம். சமாதானத்தோடு அனுப்பி வையும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி மகிமையெல்லாம் உமக்கு ஒருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you, all of you.